அமித்ஷா மோடியுமே தலையை பிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டை பற்றி. அவங்க டேபிளில் 5 லிஸ்ட் இருக்குது. 5 லிஸ்ட்லேயும் 5 டிஃப்ரெண்ட் பேர். ஒரே பேராக இருந்தால் பரவாயில்ல. என்ன ஆகி போச்சுன்னா, நேத்தி எடப்பாடி நயினாரை கூப்பிட்டு எப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, நான் வேணால் மத்தியஸ்தம் பண்ணிட்டோமான்னு கேட்குற லெவலுக்கு வந்துச்சு. இப்போது கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு பாஜக. கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் எடப்பாடி கூப்பிட்டு நான் வேணால் மத்தியஸ்தம் பண்ணி கேண்டிடேட்டை முடிவு பண்ணலாமா, எப்போ பண்ண போகிறீங்க, நான் சுற்றுப்பயணத்தை முடித்தப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி நான் சுற்றுப்பயணம் போக மாட்டேன். இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிட்டார். பிஜேபி கேண்டிடேட்லாம் கான்ஸ்டியூன்சிலாம் அவாய்ட் பண்ணுறார். மயிலாப்பூரில் ஆரம்பித்தது கபாலி கோயில்னால தமிழிசை கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணல. அப்போ எப்படி ஏறினாங்க எடப்பாடி கூட? அது என்னன்னா, எடப்பாடி கேன்வஸ் பண்ணிட்டு இறங்கிட்டார். இவங்க முன்னாடி போய் நின்று இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மேலே ஏறுங்கன்னாங்க. கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் யாருமே வரல பாஜகலேருந்து. அது வரலையா வர விடாமல் பார்த்துக்கினாங்களான்னு தெரியல. இவங்க மட்டும்தான் பாஜகலேருந்து போயிருக்காங்க. ஸோ சொன்னாங்களா, நான் கூட்டணி கட்சியிலேருந்து வந்திருக்கேன், நான் உங்கள் கூட கேன்வாஸ் பண்ணணும். எடப்பாடிக்கு இவங்க மயிலாப்பூர் கேட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரியாது. இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தனா ஏற்றிருக்க மாட்டார். எடப்பாடியை நயவஞ்சகமாக ஏமாற்றிட்டாங்க இவங்க. ஏறி கை காமிச்சிட்டு கேம்பெயின் மயிலாப்பூர் கேண்டிடேட் மாதிரி இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது அவங்கள சாமர்த்தியத்தை காட்டுறது. சந்தோஷ் கேள்விப்பட்டு உழுவுடன் விட்டுருக்கார், பிச்சு எடுத்துட்டாராம் தமிழிசையை. நீங்கள்லாம் கட்சி நடத்துறீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி நான் கேம்பெயின்லாம் ஒன்றும் பண்ணல, ஓட்டெல்லாம் கேட்கல, நான் சும்மா கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் வேனில் போனேன். அப்போ மயிலாப்பூர் நீங்கள் தானே கேட்டிருக்கீங்க. நீங்கள் வேளச்சேரியில் வேனில் போனீங்கன்னா கேட்க மாட்டோம், சைதாப்பேட்டில் வேனில் போனீங்கன்னா கேட்க மாட்டோம், வில்லிவாக்கத்தில் போனால் கேட்க மாட்டோம். மயிலாப்பூரில் சீட்டு கேட்டுட்டு மயிலாப்பூரில் எடப்பாடியோட ஏறி கை காமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாராம் சந்தோஷ். இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டர் காதுக்கு ஹோம் மினிஸ்டர் காதுக்கு போய் தமிழிசைக்கு சீட் இல்லைன்ட்டாங்க. குய்யோ புய்யோன்னு நம்ம கத்துது. இது ஒரு பக்கம். இது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, பாஜகவில் சீட்டு கேட்குற தப்பு கிடையாது. அரசியல் கட்சியில் 4 பேர் கேட்பாங்க, 2 பேர் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. இது இந்த நேரத்தில் பார்த்து கருண் நாகராஜன் மேலே ஒரு மூத்த தலைவர், முன்னாள் தலைவர் பாலியல் குற்றச்சாட்டு கிளப்பி விட்டாங்க. எதுக்குன்னா, அவங்களை எதிர்த்து சீட்டு கேட்டார் இவர் மயிலாப்பூரில் அப்படிங்கிறதுனால பொய்யா ஒரு பாலியல், பொய்யா உண்மையாக நமக்கு பொய்ன்னு சொல்ல வேணாம், பாலியல் புகாரை கிளப்பி விட்டாங்களாம். அது முன்னாள் தலைவர் கிளப்பி விட்டான்றாங்க. இன்றைக்கி எஸ்.ஜே. சூர்யா மேலே ஒரு புகார், பணம் சாப்பிட்டாருன்னு. உள்கட்சி சண்டை காங்கிரஸை மீறும் போல இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் இவ்வளோ சாந்தமான கட்சி அப்படின்ற பேர் வாங்க அளவுக்கு கமலாலயம் கேவலமாக போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நயினார் நாகேந்திரன். அவரால் கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணாமலை இரும்பு கரை கொண்டு அடக்குனார். நயினார் விட்டார். கட்சி பிடியலை. இப்போ இல்லை, 4 பேர் கட்சியை ரன் பண்ணுறாங்க. நயினார், எல் முருகன், தமிழிசை, வானதி, 4 பேர் தான் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இந்த 4 பேர் சொல்கிறது தான் வேத வாக்கு. அண்ணாமலை ஓரம் கட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, நடுவில் அண்ணாமலை ஓரம் கட்டினது டெல்லிக்கு லேட்டாக தான் தெரிய வருது. பிரைம் மினிஸ்டர் பாலக்காடு போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இறங்கியிருக்கார். எப்பவுமே பிரதமர், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவரை வரவேற்கிறது, கட்சி சார்பாக வந்தாலும் எது சார்பாக வந்தாலும் கவர்னர், முதலமைச்சர், முதலமைச்சர் இல்லைன்னா ஒரு அமைச்சர், பாஜக தலைவர், பாஜக தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு துணைத் தலைவர், செக்ரட்டரி, பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட், இவங்கெல்லாம் புரோட்டோகால். இப்போ எல் முருகன் கண்டிப்பாக இருப்பார், யூனியன் மினிஸ்டர். பொன் ராதாகிருஷ்ணன் இருப்பார், முன்னாள் மத்திய அமைச்சர். அந்த மாதிரி புரோட்டோகால். ஸோ அந்த புரோட்டோகால் லிஸ்ட்டில் முன்னாள் தலைவர்கள் உண்டு. ஸோ மோடி வந்த பொழுது அண்ணாமலையை கூப்பிடவே இல்லை. அந்த லிஸ்ட்டே வந்துடுது வெளியில், அண்ணாமலை பேர் இல்லை. மோடி இறங்கி ஒரு 4 பேரை பார்த்துட்டு அண்ணாமலை வேரிஸ் அண்ணாமலைன்னு கேட்டிருக்காரு. இவங்க அவர் வரலன்ட்டாங்களாம். ஒய் அப்படின்னு கேட்டு போயிட்டார். அதுக்கு மேலே அவர் ஒன்றும் பேசல, போயிட்டார். பிளேனில் ஏறினவுடனே மெசேஜ் கேட்டிருக்காரு, அண்ணாமலையே வரலன்னு. அண்ணாமலை தரப்பு சொன்னாலும் எங்களுக்கு பத்திரிகையே இன்விடேஷனே வரலைங்க, எப்படிங்க வர முடியும், நான் நிற்க முடியுமா, பேர்லாம் வர முடியாது. இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது யார்? தமிழக பாஜக. இருங்க, இன்னும் யார் பண்ணணுன்னா
பிரதமரை பார்ப்பவர்கள் யார் யார் என்று முடிவு பண்ண வேண்டிய இடத்தில் இருப்பவர் மாநில தலைவர்கள் கிடையாது, அமைப்பு செயலாளர் தான் அதை முடிவு பண்ணுவார். இத்தனை வருஷமாக தமிழ்நாடு 25-30 வருஷமாக இப்போ அமைப்பு செயலாளர்னு யாருமே இல்லை. கேசவ நாய் போயிட்டார், 3 மாதம் ஆச்சு. ஏங்க ஒரு அமைப்பு செயலாளர் போகிறதுக்கு 3 மாதம் ஆகுமா? ஆனால் இந்த கட்சி தேசிய தலைவர் போகிறதுக்கே 3 வருஷம் எடுத்துன கட்சி. நட்டாக்கு பிறகு யாருமே இல்லை. நட்டாவும் அப்படியே கண்ணி பண்ணார், உருண்டு பரண்டு இங்கே இருந்து அங்கே இருந்து ஒரு 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 ஒருத்தருக்கு ஒரு பதவின்னு தான் பாஜகவில் பேர். நட்டா மட்டும் கட்சி தலைவராக இருந்தார், மத்திய அமைச்சராக 2 போஸ்ட்லேன்னா ஆள் கிடைக்கல. பாஜக பொறுத்த வரைக்கும் ஆளுமைகள் தலைவராக இருந்திருக்காங்க. வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜனா கிருஷ்ணமூர்த்தி, நிதின் கட்கரி, வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங், அமித்ஷா. பின்னாடி போச்சு அதெல்லாம். அது யாரும் அமித்ஷாக்கு அப்புறம் சொல்லிட்டாங்களாம், எங்களுக்கு ஆளுமை மிக்க தலைவரே வேணாம், டம்மி பீஸ் இருந்தால் போதும். நட்டா டம்மி பீஸு, நிதின் நபீன் டம்மி பீஸு. இப்போ ஒரு தலைவர்னா யார்? திமுகவில் தலைவர்னா ஸ்டாலின், அதிமுகவில் தலைவர்னா எடப்பாடி, நாம் தமிழர் தலைவராக சீமான், மக்கள் நீதி மய்யம்னா கமல்ஹாசன். இங்கே பாஜக தலைவர் நிதின் நபீனா, மோடி, அமித்ஷாவில் என்ன அப்போ? தலைவர் என்பது ஆளுமை. பாஜக பொறுத்தவரை டம்மி பீஸை போட்டாங்க, அவருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இப்போ ஸ்டேட் முழுக்க டம்மி பீஸாக போட்டு வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த நடவடிக்கை அண்ணாமலை எடுத்ததுக்கு காரணம், அண்ணாமலை துடிப்பாக இருக்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்துது, சுறுசுறுப்பாக இருக்கிறது. நம்ம பேச்சு கேட்டு எஸ் சார், எஸ்டி அடங்கி போகிறவரால் முதலில் அண்ணாமலை மாற்று எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம், 3 வருஷம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டு பாஜக வரலாறுல தலைவர்கள் 3 வருஷத்தில் போகணுன்னு கணக்கு கிடையாது. 3 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்களாம் நான் லிஸ்ட் எங்கிட்ட இருந்து. ஸோ எடுத்துட்டாங்க. பின்னாடி போச்சு. இப்போது ஆளுக்கு ஆள் சீட்டு கேட்டு மொக்கிறாங்க. எல் முருகன் போட்டி போட்டே தோற்றவர். எம்எல்ஏ எம்பி போட்டு தோற்றவர். அப்போ ஒரு தோற்ற போதும் ராஜ்யசபா டிக்கெட்டு விட்டு மந்திரி ஆக்கினாங்க. இப்போ திருப்பி அதுக்கு எம்எல்ஏ போடணும். அவருக்கு என்னென்னா துணை முதலமைச்சரெல்லாம் கனவுல முதக்கிறார். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்ததுன்னா பாஜக வந்து துணை முதலமைச்சராக போகிறது எனக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் மோடி கணக்கு வேறு மாதிரி இருக்குது. மோடி சொன்னான்னா, முருகன்ஜி நீங்கள் எம்எல்ஏ போட்டி போடுங்க, ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்கள் போட்டு தேர்தல் முடிவுகள் வந்த 24ஆம் தேதி எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறீங்க. நீங்கள் லோக்கல் எம்எல்ஏ வந்துருங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ராஜினாமான்னா தோத்துட்டாலும் ராஜினாமா பண்ணிடணுமா? ராஜினாமா பண்ணி அந்த எம்பி சீட்டை அண்ணாமலை கொடுத்து மத்திய உள்துறை அமைச்சராக கொண்டு போகிறதா மோடி பிளான் வச்சுட்டார். பிளான் கிளீனாக பண்ணிட்டார். கேட்டாரா, உங்களுக்கு எம்பி வேணும், மந்திரி வேணுமா, எம்எல்ஏ வேணுமா? 2 தர முடியாது. இல்லைங்க நான் வந்து எம்எல்ஏ ஆசைப்படுற, லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறேன். வெரி குட், பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்த நாள் எம்பி பதவி ராஜினாமா பண்ண, மந்திரி பதவி காலி. எப்படின்னு தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி வந்து கேபினட் ரீஷஃபிள் இருக்குது, மந்திரி சபை மாற்றம் இருக்க போகுது. அப்போ நான் பண்ணிக்கிறேன். நானா நீங்கள் மந்திரி சபை ரிசைன் பண்ணேன். இவர் ஏன்டா கேட்டோன்னா இப்போ ஜெயல்முருகனுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கல. தமிழிசை கூப்பிட்டாங்களாம், எவ்வளோ வாட்டிங்க உங்களுக்கு கொடுக்குறது, கடைசி தடவை எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுங்க, கடைசி தடவை. சரி கன்னியாகுமரியில் போட்டி போடுங்களேன், திருவட்டாறு எவ்வளோ ஊர் இருக்குது, உங்கள் ஊர், உங்கள் சமூகம் சார்ந்து. தென் சென்னையில் நாடாரே கிடையாதுங்க. தென் சென்னையில் அப்படி என்னதான் இருக்குது அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மா தென் சென்னையில் நின்று தோற்று போகுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்தையும் மாற்ற சொல்கிறோம். மோடியும் அமித்ஷா சொன்னாலும், டாக்டர் நீங்கள் போட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. மூத்த தலைவர் முன்னாள், உங்களுக்கு ஒரு சீட் உண்டு, கேரண்டியாக கொடுக்குறோம். எல்முருகன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் தென் சென்னை கேட்காதீங்க. தென் சென்னை கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. நமக்கு இந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிற சீட்டை தோற்று போனால் நமக்கு தானே நஷ்டம். இல்லைங்க தென் சென்னை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க. தென் சென்னையில் யார் பாஜகவில் இவங்களுக்கு எதிராக போட்டி போடுறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ண வேலை இறங்கிட்டாங்க. இப்போ இவங்க மட்டுமே கேண்டிடேட். தமிழிசை மட்டும் எதிர்ப்பா யாரும் வந்துடக்கூடாதுன்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? திரு வானதிக்கு இப்போ இதே மாதிரி இப்போ சீட்டு வேற தொகுதி மாற்ற சொல்கிறாங்க. இல்லை நான் ஒன்று வரேன். ஓகே, இப்போது எல்முருகன் கேட்டார், அவர் இந்த மாதிரி முடிவு பண்ணாங்க. அவர் சரி ஓகே நீங்கள் எந்த தொகுதி வேணும் எடுத்துங்க. ஏன்னா முன்னாள் தலைவர், மத்திய அமைச்சர். மோடி இன்றைக்கி புரோட்டோக்கால் பார்ப்பார், புரோட்டோக்காலை மீறி எதுவும் பண்ண மாட்டார். தமிழிசைட்டு வந்தாராம், அம்மா நீங்கள் எங்கே வேணால் போட்டி போடுங்க, சென்னையை விட்டுருங்க. இல்லை நான் வந்து
இதுக்கு டி நகர் கேட்டேன், நான் வந்து அது கேட்டேன், விருகம்பாக்கம் கேட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீங்கள் கேட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் கூட தான் வேலைச்சேரில் வேலை பண்ணார், அவர் கொடுக்கல. அந்த மாதிரி அது மாதிரி எல்லாருக்கும் வேண்ட தொகுதி கொடுக்கறதுக்கு என்ன சிக்கல் பாஜகன்னா, இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தொகுதியை கொடுத்துருவாங்க, தொகுதிக்கு ஏற்ற ஆளை போடுவாங்க. பாஜகவில் ஆளுக்கு ஏற்ற தொகுதி, அப்படியே உள்டா. ஆளுக்கு ஏற்ற தொகுதி. கோயம்புத்தூர் சவுத்தா வானதி, முடக்குறிச்சியா சரஸ்வதி, திருநெல்வேலியா அவர் நயினார். அந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற தொகுதி கேட்டாங்கன்னா தஞ்சாவூரா கருப்பூர் ஆனந்தம், மதுரையா சீனிவாசன், ஃபிக்ஸ்டு, எல்லாம் ஃபிக்ஸ்டு. எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க ஏடிஎம்கே. ஸோ என்ன போச்சு, தமிழிசை என்ன பண்ணுது இப்போது, எப்படியாவது வாங்கணும், என்ன பண்ணலாம், யார் யார் கேட்டிருக்காங்க லிஸ்டடு, மயிலாப்பூர் யார் கேட்டிருக்காங்க, நாராயண திருப்பதியா, அவரை காலி பண்ணு, அவர் மேலே லஞ்ச புகார், ஊழல் புகார் அதெல்லாம் கிளப்பி விடு. கருணாராஜனா பாலியல் கொடுத்தார கிளப்பி விடு. அப்புறம் வேறு யார் இருக்கா, எஸ்.ஜே. சூர்யாவா, அவன் மேலே கிளப்பி விடு. இந்த வேலையை அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு. என்னங்க கட்சி நடத்துறீங்க? அந்த அவங்களோ அவங்க சார்ந்தவங்களோ, நான் அவங்களும் சொல்ல மாட்டேன், சார்ந்தவங்களோ கூட இருக்கலாம், அவங்க அனுதாபியாக கூட இருக்கலாம், ஓண்டா கொட்டவங்களாம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே இந்த ரூட் காஸ் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து நயினார் தடுக்க தவறிட்டார். பியூஷ் கோயல் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஆளாக போச்சு. நல்லா கவனிச்சிட்டாங்க அவர். தமிழ்நாடு பாஜகவும் கவனிச்சிச்சு. தமிழ்நாடு பாஜக கோடீஸ்வர கட்சிங்க. ஆட்சியில் இல்லாட்டி கூட ஒரு தலைவரும் 1000 கோடி 10,000 கோடி 5,000 கோடி வச்சுருக்கோம். அது எப்படின்னு கேட்காதீங்க. தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் இல்லை, டெல்லியில் ஆட்சியில் இருக்கீங்க, ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு ஆட்சியில் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் திமுக அதிமுக பணம் பண்ணுதுன்னு ஒத்துக்கலாம், ஏன்னா டெண்டர் கான்ட்ராக்ட். இவங்க சைட் டீல் போட்டு பணம் பண்ணுறாங்க, குவாரி எடுக்கிறாங்க. எவ்வளோ பாஜக தலைவர் குவாரி வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கொடுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் நான். நயினார்ட்ட இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது பாஜக தலைவர்கள் தான், நான் வந்து பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ என்ன போச்சு, இப்போது தமிழிசை கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம். நயினார் வந்து சாத்தூருக்கு போயிட்டார். சாத்தூர் ஏன் போகிறீங்கன்னு கேட்டது, இல்லைங்க எனக்கு சேஃப் தொகுதிங்க, எனக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு தொகுதி, திருநெல்வேலிலாம் வந்து முன்ன மாதிரி இல்லை, எங்கள் முக்குலத்தோர் இருக்கிற தொகுதியாக பார்த்து சாத்தூர் தேர்ந்தெடுத்தேன். ஓகே, நயினார் குட்டுட்டாங்களாம். நயினார் தலை பெரிய இடியாக விழுந்துட்டு சசிகலா இசைக்கராஜாவை தூக்கி போட்டாங்க. தேவர் சமுதாயத்தில் முக்கியமான அளவு பிஎம்டி கட்சியின் இசைக்கராஜ். ஆமாம், அந்த சசிகலாவோட கட்சியில் இப்போ நயினாருக்கு எதிராக இருக்க போகிறது டிஎம்கே அலையன்ஸ் இல்லை, இசைக்கராஜா. தேவர் ஓட்டெலாம் பிரிப்பார், டிஎம்கே ஜெயிச்சிடும், நயினார் தோற்றுருவார். தான் வேடிக்கை. ராமநாட்டிலேயே ஜெயிச்சிருக்கலாம். சரி, காந்தி கொடுக்குற சீட்டு வயசாகி போச்சு நாங்களாம். அப்போ காந்தி கேட்டாராம், மீதியெல்லாம் இளைஞரா, பொன்னார் இளைஞரா, தமிழிசை இளைஞரா, அண்ணாமலை தான் இளைஞர் ஒத்துக்கிறேன், மீதியெல்லாம் இளைஞரா, என்ன போய் வயசானீங்களே, சரஸ்வதி இளைஞரா அப்படின்னு கேட்டார். கருப்பு முருகன் இளைஞரா, எல்லாம் 75 70 மேலே 75 வயசு, நடக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை ஓடுது. கோயம்புத்தூர் சவுத்தில் வானதி போட்டி போட்டு ஜெயித்தாங்க. சொற்பவாக்கில் தான் கமலஹாசனை திக்கி தண்ணி தான் ஜெயித்தாங்க. ரொம்ப ஒன்றும் சீப்பெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் வேலைக்கு ஆகாது. சரி, இருந்தாலும் ஏடிஎம் கேட்டால் கொடுத்துரும் அப்படின்னு ஓகே பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து சவுத்தை கேட்டார். செந்தில் பாலாஜி வந்து வானதி கூப்பிட்டு, அக்கா நான் சவுத்தில் போடுறேன், நீங்கள் நார்த்துக்கு போயிடுங்க, உங்கள் செலவில் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து சவுத்தில் போடாது பெற்று உங்களை வச்சுருந்தேன், உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ டீல் போட்டாங்க, டீல் போட்டாங்க, நீங்கள் அங்கே போயிடுங்க நார்த்துக்கு, நான் சவுத்தில் நான் ஜெயிச்சிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. இந்த மேட்ரு, டீல் போட்ட மேட்ரு எடப்பாடிக்கு தெரியல. ஏதோ ஒரு தொகுதி எடுத்துக்கான்னு விட்டார் அவர் போடு. அப்புறம் தான் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் நியூஸ் வந்தால், என்னங்க நீங்கள் ஏமாந்துட்டீங்க, டீல் போட்டாங்க செந்தில் பாலாஜியோட. சரி மாமா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகி போச்சு, அங்கே அண்ணாமலையை போடுறத ஒரு பிளான் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஆட்சி பிடிச்சி டெல்லிக்கு ஓடி போய் எனக்கு இல்லை போத்திப்போன்னு கத்தி, எனக்கு சீட் இல்லையா சீட் இல்லைன்னு கேட்டால், டெல்லி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் கையில் வச்சுக்குதேன், அப் டு டேட்டாக வச்சுக்குது கையில். என்னதான் அவங்களுக்கு மத்திய அமைச்சர்கள் சப்போர்ட் இருந்தால் கூட மோடி அமித்ஷா வந்து நீங்கள் யாரும் ஏமாற்ற முடியாது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்ணு குத்துப்பா மாதிரி பார்த்துன்னுக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோட வேலை பாஜக பண்ணுற தப்பெல்லாம் சொல்கிறது தான்.
அவன் கட்சி சார்ந்தவன் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, க்ளீனாக எடுத்து விட்டான். கோயம்புத்தூரில் இப்போ அண்ணாமலை போட்டார்னா இவங்களுக்கு சீட்டு கிடையாது, சீட்டு இல்லைன்னா எம்பியாவது கொடுங்கன்னு கேட்குறோம், பார்த்துக்கலான்ட்டாங்க. தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் எதிராக தஞ்சாவூர் மன்னர் பரம்பரையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கார், போஸ்லே மன்னர் பரம்பரையிலேருந்து. அவர் எங்கள் மராட்டியர்கள் ஜாஸ்தி, நிதின் கட்கரியை வந்து கேம்பஸ் பண்ணுறேன்ட்டாராம். ஸோ தஞ்சாவூரும் போச்சு. இந்த மாதிரி பல தொகுதிகள் நான் சொல்லிட்டே போகலாம், டைம் ஆகும். பல தொகுதிகளில் குழப்பமாக இருக்கிறதுனால இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்களாம், கேண்டிடேட்லாம் பணத்தை எங்ககிட்ட 25 கோடி கொடுத்துருங்க, நான் கேம்பெயின் பண்ணுறோம். இவர் கேட்டாராம் அமித்ஷா, எம்பி தேர்தலில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க லிஸ்ட் எங்கிட்ட இருக்க சொல்லட்டோமா? 20 கோடி கொடுத்தா 2 கோடி மேலே செலவு பண்ணல, 18 கோடி அமுக்கிட்டீங்க, நாங்கள் தான் செலவு பண்ணுவோம். பாஜக கேண்டிடேட்டு எம்பி தேர்தல் அண்ணாமலை தவிர 2-3 பேரை தவிர பணத்தை அமுக்கிட்டாங்க, கொடுத்த பணம்லாம் சாப்பிட்டாங்க. இது டெல்லிக்கு போயிடுச்சு, நாங்கள் தான் செலவு பண்ணுவோம், இல்லை எங்ககிட்ட கொடுங்க, அந்த தகராறு. ஸோ இத்தனை பஞ்சாயத்து நடுவில் வெள்ளி சனி ஞாயிறு லீவு, குட் ஃப்ரைடே ஹாலிடே, சனி ஞாயிறு லீவு. ஏங்க தேர்தலில் போட்டி போட போகிறீங்களா இல்லையா? இல்லை 27 ஏடிஎம்க்கு போட்டி போட போதா? ஏடிஎம் என்ன பண்ணுது இப்போ? 27 கேண்டிடேட் ரெடியாக வச்சுக்கிது. ஒருவேளை இவங்க அவர் கூட தயாராக இல்லை, ரெடியாக வச்சுருக்கார். வேட்புமனு தாக்கிறதுக்கு 1 hour முன்னாடி கண்ணை காட்டுவார், பிஃபார்ம் கொடுத்துட்டு போய் கண்டெஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. கூட்டணியாக இப்போ பனால் திவால். பின்ன 27 தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்க விட்டுருவார் எடப்பாடி, எப்படி விடுவார்? ரெடியாக வச்சுட்டானா, கேண்டிடேட் சொல்லிட்டானா, கோயம்புத்தூர் நார்த் நீ, இது நீ, இது நீ, இது நீ, இது நீ, இந்த சாத்தூர் நீ. ஏன்னா பிஃபார்ம் இல்லை போட்டி போட முடியும். இப்போ நயினாராக இருந்தால் கூட பிஃபார்ம் இருந்தால் தான் போட்டி போட முடியும், அது மேண்டேட்ரி, அது எலெக்ஷன் கமிஷனில். நீங்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிச்சிருந்தீங்கன்னா இதே நிலைமை தான் காங்கிரஸில் வருது. அது அப்புறம் வரேன். ஸோ எடப்பாடி 27 கேண்டிடேட், நான் கொடுக்குற ஸ்கூப் நியூஸ், யாருக்கும் தெரியாது, எந்த சேனல்லையும் பேசலை. 27 கேண்டிடேட் ரெடியாக வச்சுட்டார், கேண்டிடேட்டும் முடிவு பண்ணிட்டார், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடியாக வைக்க சொல்லிட்டார். நான் 1 hour முன்னாடி பார்ப்பேன், வேட்பு மனு தாக்கல் 1 hour முன்னாடி, 2 மணி நேரம் முன்னாடி. பிஜேபியில் இந்த ஆள் போடல, ஏடிஎம்கே போட்டுருங்க, நம்ம பார்த்துக்கலாம். 27 டிஎம்கே போகக்கூடாது, வாக் ஓவர் பண்ணக்கூடாது. என்ன நடக்குது தமிழ்நாடு பாஜகவில்? அண்ணாமலை எதிர்ப்பு ஒன்று முழு மூச்சை இறங்கிட்டீங்களா? உங்கள் கட்சியாலே கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி கட்சியை கொலை பண்ணுறீங்களா? இல்லை, அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸை தாண்டி மொத்த கட்சி இன்னைக்கு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. நடுத்தெருவில் வந்துச்சு பாஜக. 27 வேட்பாளர் அறிவிக்காதன்னா இப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய கேள்வி. 3 நாள் லீவுங்க, வெள்ளி சனி ஞாயிறு லீவு, குட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஹாலிடே, 2 நாளுக்கு இது. இதில் எவ்வளோ பேர் போட்டி வேட்பாளர் போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 5 தொகுதியில் 5-6 தொகுதியில் பாஜக காரனே 2 பேர் போட்டி போட தயாராக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வந்த இன்ஃபர்மேஷன், அது எந்த தொகுதின்னு எனக்கு சரியாக தெரியல, தப்பாக சொல்லக்கூடாது. 2 பாஜக காரன் பிஃபார்ம் போட்டுறான், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா எல்லாரும் இறக்கிட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ண வச்சு. எங்க பாண்டிச்சேரியாங்க இது? பாண்டிச்சேரியில் அந்த கூத்து நடக்குது. இப்போது இண்டி கூட்டணியே கிடையாது, எல்லா தொகுதியில் டிஎம்கே, எல்லா தொகுதியில் காங்கிரஸ், எல்லா தொகுதியில் அவங்க போட்டு போயிடுக்கிறான். அதை தாண்டி சார் இவங்க என்ன தான் வேலை பார்த்தாலும் பட் மக்களுடைய மனநிலை ஒன்று கொதிச்சு போயிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கேதா பண்ண போகிறாங்க, கமலாலயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அறிவிக்கிறியா தீக்குளிக்கிட்டமான்னு கேட்குறாங்களாம். கமலாலய வாசல் சத்தியமூர்த்தி பவனோட சொக்கை கழிப்பு வேஷ்டி கழிப்பு நடக்க போகுது நாளைக்கு எழுதி வச்சிங்க. அண்ணாமலை தொண்டர்கள்லாம் கொதிப்பில் இருக்காங்க. அப்படியே நீங்கள் மட்டும் அண்ணாமலை ஓரம் கட்டினீங்க, நோட்டா கீழே வந்துடுன்றாங்க, கட்சி நோட்டா கீழே வந்துடுன்றாங்க. எவனும் ஓட்டு போட மாட்டான். பொதுமக்களே பாதி பேர் காரி துப்புறான் பாஜக வண்டிப்போம். கட்சியாக நடத்துறீங்க நீங்கள். அண்ணாமலை போனாட்டு பள்ளி இழிக்குதே அப்படின்னு திட்டுறான். அண்ணாமலை எல்லாம் அவர் என்ன பண்ண வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டாராம், எங்கள் கட்சி ஆளுங்களுக்கு 5 பேர் எம்எல்ஏ கொடுக்கணும். என்னோட ஆட்கள் யாருன்னு சொல்கிறேன், 5 தொகுதி எனக்கு வேணும். எனக்கு சீட் தேவையில்லை, நான் பதவி ஆசைப்படல, எனக்கு பதவியே வேணாம், ஒரு காரியகர்த்தா தான். நான் பதவி கேட்டு மல்யுத்தம் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு. என்னை நம்பி இருந்தவங்கள கை விட்டுறக்கூடாது. தமிழிசை ஆதரவாளர் கொடுக்குறீங்க, நயினர் ஆதரவாளர் கொடுக்குறீங்க, சில சீட்டு விற்கிறீங்க.
அப்புறம் என்ன அப்புறம் என்னோட ஆதரவு கொடுக்க என்ன தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை கேட்டிருக்காரு. நீங்கள் போட்டி போடுங்க, நீங்கள் போட்டி போடுங்க, நீங்கள் போட்டி போடுங்கன்னு ஹெலிகாப்டரில் வரவழைச்சு பியூஷ் கோயல் பேசுகிறார். ஆனால் கேட்டாராம், பியூஷ் 27 சீட்டு உங்களுக்கு திருப்தியான்னு கேட்டாராம். அது நோ ஆன்சர் இருந்தாலும் ஏன் ஒத்துக்குனீங்கன்னு கேட்டாராம். நான் இருந்தால் நெகோஷியேட் பண்ணி 50 வாங்கியிருப்பேன். அது தெரிஞ்சுதான் எடப்பாடி எடுக்க வச்சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? எடப்பாடியா அண்ணாமலை வேணாம், அண்ணாமலை உட்காந்து டேபிளில் உட்காந்தாருன்னா 50 குறைஞ்சி இருக்க மாட்டார். 50 குறைஞ்சி எனக்கு வேண்டாங்க நான் போகிறேன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஆள் அண்ணாமலை. நயினார் நீங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிறேன் என்ன நமக்குள்ளே என்ன நயினாரே இப்போ அதிமுக ஆளு தானே, அதிமுக பிளான் பண்ணி இறக்கப்பட்டது பிளான் பண்ணி இறக்கப்பட்டது தெரிய வருது. இப்போ தெரிய வருது இல்லை, நீங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிறேண்ணே என்னன்னு நமக்குள்ளே என்னங்க பிரச்சனை. 27 சுருங்கி போயிட்டீங்க. திராவிட பாஜகன்னு ஒரு குரூப் இருக்குது பாஜக, அந்த குரூப் பண்ணுற வேலை, இந்த 4 பேர் பண்ணுற வேலை எங்கே கட்சி வளர போகுது, எங்கே உருப்பிட போகுது? கேரளாவில் கூட மேயர் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நல்ல ஒரு 50 சீட்டு வருன்றாங்க. நல்ல இளைஞர்கள் யங்ஸ்டர்லாம் இறக்கி விட்டா கேரளாவில். கேரளாவில் இந்த வாட்டி பிஜேபி ஆட்சி பிடிக்காது, அது நான் சொல்ல மாட்டேன். 50 எம்எல்ஏ வரப்போகுது. பாலக்காட்டில் ஈஸியாக ஜெயிச்சிடும். ஏன்னா மேயரை பிடிச்சிட்டாங்க திருவாண்டத்தில். அந்த மாதிரி பண்ணணுன்னு அண்ணாமலை பிளான். அண்ணாமலை சொன்னாலாம் கேரளாவில் நம்ம பிடிச்சோம், தமிழ்நாடு என்னையா கெட்டு போச்சு, அது கேரளா கம்யூனிஸ்ட் பூமி, அது இஎம்எஸ் நம்பூதிரி பாட், அச்சுத மேனன் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த ஊர் அது. அங்கேயே நம்ம பிஜேபி வந்துடுச்சு. திராவிட கட்சி எடுக்கிறது கஷ்டமா? இந்த வாட்டி 50 அண்ணாமலை சொன்னாதான் 234 நம்ம தனியாக போட்டி போட்டிருந்தா 50 ஜெயிச்சிருக்கலாம். மரியாதை 50 பேர் நம்ம காலில் வந்தோம், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீங்கள் கேட்கலாம் பார்லிமெண்ட்லேயே தோற்று போனையாது. பார்லிமெண்ட்டில் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டாலும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 18% வாக்குங்கிறது டெபாசிட். இப்போ என்ன அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மொத்த சீட்டு போயிடுச்சு. இவர் ஏதோ கை விட்டு வாங்கிட்டாரு, திமுக வேலை பார்த்துட்டு சொன்ன அந்த வாய்கள் இன்னைக்கு இவங்க அந்த வேலையை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை ஏன் போட்டி போட மாட்டேங்கிறது தெரியுமா? அவங்களுக்கு உண்மையான காரணம் தெரியுமா? அவரோட நெருங்கிய நண்பர்கிட்ட சொன்னார். 2021 அரவங்குறிச்சியில் போட்டி போட்டார். அரவங்குறிச்சிங்கிறது முதல் தவறு முஸ்லீம் கான்ஸ்டியூன்சி அரவங்குறிச்சி. அங்கே அவர் அப்போ அரசியல் புதுசு துணைத் தலைவராக இருந்தார். தலைவர் இல்லை, எல்முருகன் தலைவர். அரவங்குறிச்சி போட்டி போட்டார். ஏங்க முஸ்லீம் கான்ஸ்டியூன்சியில் பிஜேபி ஜெயிக்குமா? இந்த வேடிக்கையாக இருக்கும். 2024 கோயம்புத்தூரில் போட்டி போட்டார். அங்கேயும் தோற்று போனார், தோற்கடிக்கப்பட்டார். 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஆனால் அவர் தோற்றதுக்கு காரணம் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இல்லை, பாஜக. எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் ஒரு பாஜக தலைவர் தோற்கடிச்சாரோ அந்த மாதிரி அண்ணாமலையை தோற்கடிச்சு பாஜக தலைவர்கள். அடுத்தது இந்த தேர்தலில் போட்டி போட்டாங்கன்னா தோற்கடிப்பாங்க. அடிச்சுட்டுனா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அண்ணாமலையை போய் பெரிய தலைவர்னு சொல்கிறீங்களேப்பா, 3 தேர்தலில் தோற்று போட்டார். எப்படி 3 தேர்தலில் தோற்று போட்டார்? அவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது, சும்மா பிம்பம். அப்படிதான் ஜெயிச்சிருக்கோனாமா? கூட்டணி கட்சியே போட்டு ஜெயிக்கலையே. அவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது, சும்மா அவர் ஒரு பாவலை காட்டுறார். அப்படின்னு மடைமாற்றம் பண்ணுறதுக்கு இவங்க போட்ட திட்டம் அண்ணாமலைக்கு அதில் விழாம இருக்குமா? ஏங்க தனியாக பாஜக போட்டி போடுறது அண்ணாமலை போட்டி போட்டிருப்பார், ஜெயிச்சிருப்பார். நீங்கள் தோக்கடிக்க போகிறீங்க அவரை. திமுக அதிமுகவோட கை கோத்துன்னு தோக்கடிப்பீங்க. அதனால் அண்ணாமலை வேண்டாம், என் ஆளுங்கள் கொடுங்கன்ட்டார். இப்போ புரியுதா உண்மைய விஷயம் உங்களுக்கு? அவங்க பிளான் 3 தேர்தலில் தோற்று போனான்னா அவர் உதவாக்கார பிரச்சாரம் பண்ணலாம், நாளைக்கு எடுபடும். இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டா சார், நீங்கள் சொன்ன மாதிரி களை எடுக்க ஆரம்பிச்சாங்க பாஜகக்குள்ள. அதனால இந்த 27 கேண்டிடேட் அறிவிக்கல, டெல்லியிலேருந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க, எல்லாமே மாறுது அப்படிங்கிறாங்களா? இப்போ அதை ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பழம்பெருச்சாளிகள் விடாதுங்க. பழம்பெருச்சி இவங்க என்ன பண்ணுறாங்களா, ஒரு தலைவர் சொன்னானா எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வீடியோ பாயும்னா. அப்போ என்ன நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆளுமைகளை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? வீடியோ பாயின்னு என்ன அர்த்தம்? வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்களா? கட்சியாக நடத்துறீங்க தமிழ்நாட்டில், கேவலமாக இல்லை? காரி துப்புறாங்க ஜனங்க. பாஜக 27 இடத்துல மண்ணை கவ போகுது, எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகவை தோக்கடிக்கும். நீங்கள் உள்ளே வர்றது திமுக பிடிக்குதோ இல்லையா அது வேறு விஷயம். அதிமுக நீங்கள் வர்றது பிடிக்கல.
அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து விஜயகாந்த் தான் மாறுவீங்கன்னு பயப்படுறாரு எடப்பாடி. விஜயகாந்த் எப்படி அவங்க ஆதரவு வந்துட்டு எதிராக போனார். எடப்பாடி சொன்னா டிஎம்கே வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும், பாஜக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. என்ன அர்த்தம்? அப்போ மண்ணை காவ போறீங்க. அதுவும் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை எம்எல்ஏ உள்ளே போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு வேலை இருக்காது. அண்ணாமலை உள்ளே வந்தாருன்னா எடப்பாடி காலி. முதலமைச்சராக உட்காந்தா கூட கேள்வி கேட்பாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் கூட அண்ணாமலை எம்எல்ஏ எதிர்கட்சி உட்காந்தா கூட தொலைச்சி எடுப்பார். அண்ணாமலை வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுல முதலாளி எடப்பாடி தான். இவ்வளோ நடுவில் கூட்டணி குழப்பங்கள் நடுவில் எப்படிங்க எங்க தேர்தலில் கேன்வஸிங்னு ஒன்று இருக்குது. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுங்க. அறிவிச்சா மட்டும் ஜெயிக்க முடியாது. மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும். வீடு வீடா தெரு தெருவா வீடு வீடா போனது அண்ணாமலை. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ எந்த அடிப்படையில் இவங்க கேண்டிடேட் வேட்பாளரை போட்டாங்க? நீங்கள் வேட்பாளர் போட்டால் கூட டைம் இல்லை உங்களுக்கு. எலெக்ஷன் நீங்கள் நைட்டு 1 மணிக்கு கேம்பெயின் பண்ணுவீங்களா? எலெக்ஷன் கமிஷன் டைமிங்லாம் கொடுத்துக்குது. இவ்வளோ நேரத்தில் பண்ணணும், இவ்வளோ நேரத்தில் பண்ணணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இவ்வளோ மணிக்கு முடிக்கணும், சவுண்டு கூடாது, லவுட், அதெல்லாம் இருக்குது. இத்தனையும் மீறி எப்படி நீங்கள் ஜெயிச்சு வர போகிறீங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்து நன்றி. நன்றி.